ஒரு அரசியல் கட்சி அடுத்த ஆண்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் கனவு காணக்கூடிய ஒரு சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார். ஆனால் தங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக மீடியாவோட பகிர்ந்து கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். ப்ராப்ளம் வித் விஜய் இஸ் நாட் ரன்னிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இஸ் ரன்னிங் அ ஃபிலிம் கிளப். அதையும் ஒழுங்காக செய்ய தெரியல. ஒரு அரசியல் கட்சி இப்படிலாம் நடந்துக்காது. முதல்ல புஷியும் நிர்மல் எதுக்கு ஓடுறாங்க? எதுக்கு நீ ஓடுற? எதுக்கு முதல்ல ஏபி போட்டேன்? சரி, ஏபி போட்டு டிஸ்மிஸ் ஆச்சுல, அரெஸ்ட் ஆகி போயிட்டு வா, 10 நாள் இருந்துட்டு உள்ள தலையா வாங்கிட்டு எத்தனை நாள் உள்ள இருப்பீங்க? இவங்க போட்டா சட்டமா இல்லை பாக்ஸோ சட்டமா இல்லை குண்டாசா? எதுவும் கிடையாது. 1 மாதம் அதிகபட்சம் உள்ள இருக்க போறேன். இந்த கைதுக்கே பயப்படுறாங்க. இந்த கைதுக்கே பயப்படுறாங்கன்னு எதுக்கு அரசியல் வரும்? இந்த கைதுக்கு பயப்படுறாங்க. அதான் ஒளியறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? நீ ஓடுன்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலைவலியா போச்சுங்க. விஜய் விஷயம் ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலிங்க. நியூசன்ஸ் வேல்யூன்றதை தாண்டி இப்போ அது சேலஞ்சாக மாறுது. இட்ஸ் ஹெட்டேக். பல தடவை பேசணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை, செல்வாக்குமிக்க ஒரு அரசியல் கட்சியை டீல் பண்ணுற மாதிரி விஜயை ஸ்டாலினால் டீல் பண்ண முடியவும் முடியாது. ஏன்னா அந்த க்ரௌட் வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாகவும் ஒரு ரசிகர் கூட்டமாகவும் இருக்குது. ஹியூஜ் பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குது. அரசுக்கு எதிரான எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் அந்த க்ரௌடு. வெறும் சினிமாக்காரனை மட்டும் பார்க்க வந்தது கிடையாது. திமுக அரசு மீது மக்கள் இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான் அவ்வளோ பெரிய கூட்டம். இதுதான் ரொம்ப வினோதமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம விஜயை விமர்சனம் பண்ணுறோம், நானே விமர்சனம் பண்ணுறேன், விஜய் தான் காரணம். ஒரு அரசியலை விட்டு விலகிறது நல்லது நான் இப்பயும் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது வந்து ஆச்சரியமாக இருக்குது. கூடியிருக்கிறது குறையும். வர திமுக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இமேஜ் வாரில் திமுக தோத்துட்டு, பர்செப்ஷன் வாரில் விஜய் வந்து முன்னால் தான் இருக்கார். விஜயோட நெருக்கடி என்னன்னா, இனிமேல் ஒரே நேரத்தில் கொள்கை எதிரி, அரசியல் இந்த கதையெல்லாம் இனிமேல் ஓடாது. ஒரு எதிரி தான் உங்களுக்கு திமுக, இல்லை அரசியல் விட்டு ஓடி. இனிமேல் அரசியலில் வந்து எனக்கு எதிரி, கொள்கை எதிரி இந்த கதைகள்லாம் வேணாம். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் வெளியே வரல, கரூர் மக்களை சந்திக்கல, அவங்களுக்கான அந்த சொன்ன தொகையை இன்னும் தரலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு வீடியோ காலில் அந்த கரூர் குடும்பங்கள்கிட்ட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 குடும்பங்களுக்கு மேல பேசியிருக்காருன்னு சொல்லி அனைத்து தொலைக்காட்சிகள்லையும் ஒளிபரப்பப்படுது. முக்கியமாக சொன்ன கண்டிஷன், அது வந்து ஒரு வீடியோவாவோ போட்டோவாவோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக தகவல்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் நேரடியாக போல நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன், நடக்கக்கூடாது, இது நடந்துருச்சு, ஆனால் அவங்கள வந்து சந்திக்கிறேன், நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி விஜய் சொன்னதாக தகவல்கள் வருது. அந்த குடும்பங்கள்லேருந்து ஆடியோ மூலியமாக செய்திகள் வருது. எப்படி பார்க்குறீங்க? அவர் போய் இன்னும் நேரில் சந்திக்காமல் ஆடியோவாக வீடியோ காலில் பேசினதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அவங்க கட்சியிலேருந்து ப்ரெஸ் லிஸ்டாக அஃபிஷியலாக வரல. இது குறைஞ்சபட்ச அரசியல், எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது அரசியல் நாகரிகம் தான் சொல்லணும். குறைஞ்சபட்ச அரசியல் நாகரிகம் கூட விஜய் கட்சிக்கு இல்லைன்றதுக்கு இது மட்டும் ஒரு உதாரணம். ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. விலை மதிப்பில்லாத மனித உயிர்கள் போயிருக்குது. உங்களால் அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியல. நீங்க அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியால் அந்த குடும்பங்களோட வீடியோ கான்ஃபரன்சிங்ல நீங்க பேசுறீங்க. அதை வந்து புகைப்படங்கள் இருக்கக்கூடாது, அந்த வீடியோஸை போடக்கூடாதுன்றீங்க. அது புரிந்து கொள்ளத்தக்கது. அதுல ஒரு தப்பு இருக்கிறதா நான் பார்க்கல. அது அவரோட உரிமை. அவங்களோட பிரைவசி, சம்பந்தப்பட்ட குடும்பங்களோட பிரைவசி பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன் தன்னோட ஸ்பீச்சை கூட மீடியாவுக்கு கொடுக்க அவர் விரும்பலைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இந்த மாதிரி தாம் பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதை ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பா தாவேகா வெளியிடணும்ல. நீங்க விஷுவல்ஸ் கொடுக்க வேணாம், போட்டோஸ் கொடுக்க வேணாம், ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கனால என்ன நடந்தது, அதாவது ஆறுதல் கூறினார், விரைவில் வந்து சந்திப்பதாக கூறினார். ஒரு 4 வாரத்தையில அதிகாரப்பூர்வமான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும்ல. தட்ஸ் a minimum requirement. இப்போ இந்த செய்திக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, உத்தரவாதம், இது எஸ் அவர் பேசினார்ன்றதுக்கான ஊர்ஜிதம் வந்து விஜய் தரப்புல இருந்து வரல. மாறா தொலைக்காட்சிகள் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் கிட்ட பேசும்போது அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் விஜய் தரப்புல இருந்து வரவே இல்லையா? இது என்ன அரசியல் அவர் பண்றார்? நீங்க நேர்லயும் நீங்க போக மாட்டீங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நீங்க இன்னைக்கு இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியால் இது சாத்தியப்படுது. அதையே நீங்க அதிகாரப்பூர்வமா பகிர்ந்துக்க மறுப்புறீங்க. 1000 இருந்தாலும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது அபிஷியல் பிரஸ் லிஸ்ட்னுவாங்க, அது இல்லாம இந்த செய்திக்கான நம்பகத்தன்மை, ஊர்ஜிதம் என்பது என்ன? அப்ப அடிப்படையே அவருக்கு புரியலையே. நீ வீடியோ போக வேணாம், வீடியோ போடாதீங்க, விஷுவல்ஸ் காமிக்காதீங்க, எஸ் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி கூட வேணாம், அது எனக்கு புரியுது. அதில் தப்பு ஒன்றும் இல்லை, அது அவங்க உரிமை. இது ஒரு துயர சம்பவம், மீடியா அதை வச்சு குளிர்காயும், அது கரெக்ட். அதனால் அது வேணான்னு அவர் தவிர்க்கிறது எனக்கு புரியுது, அதில் ஒரு தப்பும் இல்லை. பட் இப்படி தான் வந்து இத்தனை குடும்பங்களுடன் பேசியதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக
அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே கூட அவர் போட்டிருக்கலாமே. அதை கூட அவர் செய்ய மறுக்கிறார். மாறா அது வந்து இவர் இப்போ பேசினார்னு எல்லா செய்தி சேனல்ஸ்லையும் பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. அத்தன்டிசிட்டி எங்க வருதுன்னா, இது சம்மந்தப்பட்டவங்க சொல்றாங்க, அவங்களும் வந்து ஆன் கேமரா சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ இது அவங்க சொல்லாதது எனக்கு பிரச்சனை இல்லை. துயரப்பட்ட குடும்பங்கள், அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. விஜய் கிட்ட இருந்து வரணும்ல, அவங்க தாவேக்கா கிட்ட இருந்து வரணும்ல. தாவேக்கா கிட்ட இருந்து வரலன்னா என்ன பாலிடிக்ஸ்? எல்லாமே தலைகீழ தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. திருந்தினதாவே தெரியல. உங்ககிட்ட இருந்து பர்சனலிஸ்ட் இல்லைன்னா இந்த செய்திக்கான நம்பகத்தன்மை என்பது என்ன? இது ரொம்ப ஒரு அவலமான, ஆரோக்கியமற்ற, நடைமுறைக்கு ஒவ்வாத அரசியல். அவர் கிஞ்சித்தும் பாடம் கற்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இப்ப எல்லா இதையும் இப்ப அவர் தான் பேசுறாருன்ற ஒரு பக்கம் இன்னொரு தகவல் இருக்கு. எல்லா மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் அவர் பேசுறாரு. இந்த நடவடிக்கைகள், அடுத்தடுத்த நடவடிக்கைகளை கவனிங்க அப்படின்றாரு. கிட்டத்தட்ட புஷி ஆனந்த் இல்ல, சிடிஆர் இல்ல, ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு அவரை சுத்தி இருந்த யாருமே இப்ப அங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்ப எல்லாத்தையுமே விஜய் அவர்களே பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்காருன்றதை பாக்குறீங்க? அது எனக்கு தெரியாதுங்க. அவங்க கட்சியோட செட்டப் என்னன்னு நமக்கு புரியல. இல்ல, நம்ம பார்த்த செட்டப் வரைக்கும் சொல்றேன். இப்போ ஒரு 4 பேர் இருந்தாங்க, அந்த 4 பேருமே இல்ல. நம்ம புஷியும் சிடிஆர் இருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் இருக்குது. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா டெல்லியில இருக்காருன்றாங்க. கன்ஃபார்ம்டா நமக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ டெல்லி டேராடூன்னு சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மை தெரியாது. அந்த விஷுவல்ஸோட நம்பகத்தன்மை கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் எங்கேயும் ட்வீட் போட்ட மாதிரியோ அல்லது அதிகாரப்பூர்வமா கட்சியோ ஆதவோ வந்து பதிவு பண்ணதான் நமக்கு தெரியல. இவ்வளவுதான் 3 பேர். மிச்சம் இருக்குது ஜான் வந்து வெளிப்படையாக பேசுனது கிடையாது. கட்சி கிடையாது, அவர் கட்சிக்காரர் கிடையாது. எனக்கு யூக வகுப்பாளர், அவர் யூக வகுப்பாளர், அவ்வளவுதான். விஜய் வந்து யாருக்கிட்ட பேசினாரு, யாருக்கிட்ட பேசலன்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பப்ளிக்கு எந்த தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள மறுக்கிற ஒரு கட்சி எப்படி கட்சியா இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். ஒரு அரசியல் கட்சி அடுத்த ஆண்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காணக்கூடிய ஒரு சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார். ஆனால் தங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக மீடியாவோட பகிர்ந்து கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். இது எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்க முடியும்? இந்த விவாதத்தை இப்படி எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன். நெருக்கடியான நிலையில அவர் இருக்காரா? இப்போ அவரை சுத்தி இருந்தவங்களே இல்லாத போது அவர் ரொம்ப கடுமையான நெருக்கடியில் இருக்கார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய ட்ராமான்னு சொல்லக்கூடியது ரொம்ப கொடூரமானது. 50 பேர் செத்துருக்காங்க, அதுக்கு 42 பேர் செத்ததுக்கு அவர் தான் காரணம்னு எல்லாரும் போட்டு மிதிக்கிறாங்க. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அந்த துர்சம்பவத்துக்கு, அந்த துயர சம்பவத்திற்கு அவர் தான் பிரதான காரணம் என்று நான் கூட நம்புகிறேன். பட் அவர் வந்து மீடியாவோட பேசாம பொதுவெளியில கலந்துக்காம இருக்கும்பொழுது வந்து மக்களுடைய கோபமோ அல்லது மக்களுடைய அதாவது என்ன சொல்றது, அதாவது அவர் மீது ஏற்கனவே விமர்சன பார்வையை வைத்திருப்பவர்களுடைய விமர்சனங்கள் மேலும் கடுமையானதாக மாறும். இன்னைக்கு அவரை ஆதரிக்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம் கூட அவர் இப்படியே போனால் அவருக்கு எதிராக திரும்புவார்கள். ஆனா அவர் எதை பத்தியும் கவலைப்படுறதா இல்லை. தனக்கு தோணுனதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 3 வாரம் அவர் வெளியில வந்தப்ப கூட என்ன பண்ணாரு, அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை செஞ்சாரு. யாரோடையாவது கலந்து பேசினாரா, யார்கிட்ட 10 நிமிஷம் நின்று பேசினாரா, அரவணைச்சு பேசினாரா? இந்த 1.5 வருஷத்துல ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணுமே இல்லையா? இது இந்த 1.5 வருஷமா அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா தான் இது என்னன்றது உங்களுக்கு புரியும். யாரோடையுமே எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லாத, எந்த விதமான தகவல் பரிமாற்றமும், எந்த விதமான கலந்துரையாடலும் இல்லாத ஒரு நபராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அது எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஓகே. இப்படி ஒரு பெருந்துயர் வரும்பொழுது உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் வெளியே வந்து அணிவகுத்து நிற்கின்றன, வரிசை கட்டி நிற்கின்றன. அவரால் இதை வந்து ஒரு கம்ஃபர்டபுளா, நான் சொல்றது கம்ஃபர்டபுள்ன்றது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஹேண்டில் பண்ண முடியல. மைக்கை போடும்போது திருச்சி ஏர்போர்ட்ல 2 வார்த்தை நின்று பேசிட்டு போயிருக்கலாம்ல. வருந்துகிறேன், மன்னியுங்கள், கையெடுத்து கும்பிட்டுட்டு, வாழ்நாளில் மறக்க முடியாத துயரம், விரைவில் இருந்து மீண்டு வருவோம், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை, உண்மை வெளியே வரும், நான் சொன்ன இந்த 4 வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையே. அதுக்கு பிறகு வந்து ஒரு வீடியோக்கு பிறகு 1 வீக் பொறுத்து இது. அப்போ இதுல வந்து எந்த விதமான தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். அவர் கிஞ்சித்தும் திருந்தினதா தெரியல. இது பாலிடிக்ஸ் இப்படி பண்ண முடியாதுன்றான். சரி, அவர் நல்லவரா கெட்டவரான்ற கன்க்ளூஷனுக்கோ ஜட்ஜ்மெண்ட்டு கூட நான் போக விரும்பல. அது எல்லாத்தையும் கூட ஒதுக்கி வச்சுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியன், வெற்றிகரமான அரசியல்வாதி இப்படி இருக்க முடியாது. இது இயல்புக்கு, ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியின் இயல்புக்கு எதிரானது. நான் அதை தான் சொல்றேன். ஓகே, அவர் நல்லவர் கெட்டவர், அவர் ஆதரிக்கணும் ஆதரிக்கக்கூடாது, அவருக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா, இது எல்லா கேள்விகளையும் நான் புறந்தள்ளுகிறேன். அது எதுவுமே இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. ஆஸ் அ பாலிட்டிஷியனாக அவருடைய கேரக்டர்ன்றது வந்து அரசியலுக்கு ஒத்து வராது. அவர் நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ப்ராக்டிக்கலாக அவரால் கிரவுண்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா, முடியாதா? ஐ திங்க் முடியாது. இந்த இயல்பு உள்ளவர்கள் அரசியலில் நிற்க முடியாது, நீடிக்க முடியாது, நிற்க முடியாது. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த், சிடிஆர் இவங்க 2 பேருமே வந்து முன்ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றம் போறாங்க. ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் இப்படி வந்து ஓடி ஒளியுறது அப்படின்றது இந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதகமா மாறும்? பெரிய பாதகம்.
கட்சியே இல்லையே. இப்போ ப்ராப்ளம் வித் விஜய் இஸ் நாட் ரன்னிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இஸ் ரன்னிங் அ ஃபிலிம் கிளப். அதையும் ஒழுங்காக செய்ய தெரியல. ஒரு அரசியல் கட்சி இப்படிலாம் நடந்துக்காது. முதல்ல புஷியும் நிர்மலும் எதுக்கு ஓடுறாங்க? எதுக்கு நீ ஓடுற? எதுக்கு முதல்ல ஏபி போட்ட? சரி, ஏபி போட்டு டிஸ்மிஸ் ஆச்சுல, அரெஸ்ட் ஆகி போயிட்டு வா, 10 நாள் இருந்துட்டு வா, உள்ள தலையா வாங்கிடுவோம். எத்தனை நாள் உள்ள இருப்ப நீ? போட்டா சட்டமா இல்ல பாக்ஸோ சட்டமா இல்ல குண்டாசா? எதுவும் கிடையாது. 1 மாசம் அதிகபட்சம் உள்ள இருக்க போறேன். இல்ல இந்த கைதுக்கே பயப்படுறாங்களா? இந்த கைதுக்கே பயப்படுறாங்கன்னு எதுக்கு அரசியல் வரும்? இந்த கைதுக்கு பயப்படுறாங்க. அதான் ஓடி ஓடி ஒளியறது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இல்ல அவங்க ஓடி ஒளியணும் தான் இவங்களும் விருப்பப்படுறாங்களா? அவங்களை கைது பண்ணாமலே இருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. கவர்மெண்ட் ஒன்றும் பெருசா அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க, அவங்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. எங்க போயிட போறாங்க? தூக்கிடுவாங்க. எங்க இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் நினைச்சா கொத்தா தூக்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது யாரும் இவங்கெல்லாம், இல்லையா? அப்போ இதுதான் இங்க ஓடுங்க, நீ ஓடுன்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தலைவலியா போச்சுங்க. விஜய் விஷயம் ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலிங்க. நியூசன்ஸ் வேல்யூன்றதை தாண்டி இப்போ அது சேலஞ்சா மாறுது. ஒரு ஹெட்டேக். நம்ம பல தடவை பேசணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை, செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் கட்சியை டீல் பண்ற மாதிரி விஜயை ஸ்டாலினால டீல் பண்ண முடியவும் முடியாது. அது ஏன்னா அந்த கிரௌடு வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாகவும் ஒரு ரசிகர் கூட்டமாகவும் இருக்குது. ஹியூஜ் பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குது. அரசுக்கு எதிரான எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் அந்த கிரௌடு. வெறும் சினிமாக்காரனை மட்டும் பார்க்க வந்தது கிடையாது. இந்த திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பின் வெளிப்பாடு தான் அவ்வளோ பெரிய கூட்டம். இது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். அவருக்கு தெரியும் அது. ஆனால் வெளியில காமிச்சுக்க மாட்டார். திமுகவும் அதை வெளியில் காமிச்சுக்காது. கேட்டால் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், கதாள் ஆர்எஸ் பாரதி கதை அழைப்பார். உண்மையிலே இது இந்த கூட்டத்தை பார்த்து திமுக அடி வயிறு கலங்குது. லட்டு மாதிரி போய் இவரே மாட்டி கெட்ட பேர் சம்பாதிச்சோன்னா இவங்க ரசித்தாங்க அதை முதல்ல. ஆனால் 10 நாளில் ஒப்பீனியன் வந்து இவங்க நினச்ச மாதிரி திமுக ஆதரவாக திரும்பல. திமுக எதிராக தான் இது போயிருக்குது. பப்ளிக் பர்செப்ஷனில் இந்த இஷ்யூவில் திமுக தோத்து இருக்குது. இத்தனைக்கும் அவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் விஜய் பக்கம் தான் தவறு நான் உறுதியாக நம்புறேன். பொதுமக்களும் விஜயும் பொதுமக்களும் அரசு 3 பேர் காரணம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல சார். இப்படி இவ்வளோ நடந்தும் விஜய்க்கு எதிராக ஒன்று பேச இதாகல, அது டிஎம்கேக்கு எதிராக போகுதுன்னா திமுக அதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ நல்ல பேருங்க திமுகவுக்கு. அதுவும் அந்த ஊரில் நடந்தது. அவங்க தலையெழுத்து வேற ஊரில் நடந்ததுன்னா கூட சமாளிச்சிருக்கலாம். 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. கரூரில் தான் போய் நடக்கணுமா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமான்னு கரூரில் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கணுமா? கரூரில் நடக்கும்போது இமேஜ் வாரில் பிஜேபி டிஎம்கே ஜெயிக்கிறது கஷ்டம். பப்ளிக்கே என்ன சொல்கிறாங்க அதை நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது இல்லையா? எந்த ஆதாரமும் கிடையாது. ஸோ பப்ளிக் பெர்செப்ஷனில் திமுக தோத்துருக்கு. விஜய் கெயின் ஆகிறாரோ இல்லையோ திமுக தோத்துருக்கு. விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய கெயின் காலப்போக்கில் சரியலாம். விஜய்க்கு சரியலாம். இந்த இமேஜ் விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் பேஸ் வரும் நாட்களில் சரியலாம், குறையலாம், காணாமல் போகலாம். ஆனால் திமுக அது ஏறாது. இது பெரிய அடிங்க திமுக. ஆக்சுவலா இது வந்து இமேஜ் வாரில் அவங்க தோத்துருக்காங்க. அது இத்தனை வருஷம் அது ஆண்ட கட்சின்றதுனால வந்த ஒரு, அதனால சொல்றேன் நான். ஓகே, அதனால வந்து ஒரு கெட்ட பெயரா கூட, அதனோட கெட்ட பேரு. 4.5 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போகும்போது ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்குங்க. அந்த கிரௌடு வந்து வெறும் இன்னமும் அந்த இது இருக்கா சார்? விஜய்க்கான அந்த ஆதரவுன்றது இன்னமும் அப்படியே எனக்கு தெரிஞ்சு அப்படியே இருக்குங்க. அது குறையில மெயின்டைன் ஆகுது. இதுதான் ரொம்ப வினோதமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம விஜயை விமர்சனம் பண்றோம், நானே விமர்சனம் பண்றேன், விஜய் தான் காரணம்ன்றேன். ஒரு அரசியலை விட்டு விலகிறது நல்லது, நான் இப்பயும் சொல்றேன். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது வந்து ஆச்சரியமா இருக்கு. கூடி இருக்க ஒழிய குறையில. மாறா திமுக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இமேஜ் வாரில் திமுக தோத்துக்கிட்டு இருக்குது. பெர்செப்ஷன் வாரில் விஜய் வந்து முன்னால தான் இருக்காரு. மேபி நெக்ஸ்ட் 3 months 4 monthsல நிலைமை மாறலாம். இந்த இதுக்கெல்லாம் காரணம் இப்போ நம்ம பேசணும், இதுக்கு முன்னாடி பேசின இந்த இதுல விஷயங்கள், நேரேட்டிவ் செட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அரச கேபிள் டிவிலேருந்து ஒரு சேனலை முடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் அது உள்ளடக்கம் ஆகுது அதுல. கண்டிப்பா. எதுக்கு வச்சு சேனலை நீங்க அரசு கேபிள்ல இருந்து உருவுறீங்க? கரூரை பத்தி எல்லாரும் ஒரே ஜாலரா அடிச்சான். ஒரு சேனல் கொஞ்சம் மாறி பேசுறான். அது அதர் சைடுன்னு ஒன்று இருக்கும்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் அதர் சைடு இருக்கும். எல்லா நாணயங்களுக்கும் 2 பக்கங்கள் இருக்கும். அரசாங்கம் சொல்றதை மட்டும்தான் நீ அப்படியே வாந்தி எடுக்கணும்னா அதுக்கு எதுக்கு சேனலு? வெறும் எல்லாரும் கலைஞர் டிவியும் சன் டிவியும் பார்த்துட்டு போயிடலாம்ல. உங்கள் குடும்ப தொலைக்காட்சிகளை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனாக சொல்லிவிடுங்க. அதை மாறுபட்ட செய்திகளை கொடுக்குறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கோணம் இருக்குன்றதை காமிக்கும் போது அதை தீக்கு உருவுற நீங்கள் அந்த சேனலை உருவுறீங்கன்னும் போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அச்சத்தில் உழலுகிறீர்கள் என்பது தெரியுது. இவ்வளோ ஒட்டுமொத்த 90% மீடியாவை கையில் வச்சோம். ஒரு மீடியா உங்களுக்கு எதிராக போகிறான் அப்படின்னா நீங்கள் அவனையும் போட்டு அடிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு பயம் வருது இல்லை? கீழே நீங்கள் நினைக்கிற மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ பாருங்கள், போன எலெக்ஷன்லேயே அவங்க வந்து 3% ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க. முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியில் வந்தது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லாமல் பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்தோம்.
75 சீட் அவங்க அடிச்சாங்க. அதுதான் வந்து உண்மையான அளவுகோல். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இந்த பார்லிமெண்ட்ல வாஷ் அவுட் ஆன பிஜேபி, இப்போ அலையன்ஸ் 75 சீட்னா ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். ஸோ அப்போ 26 வந்து கடினமாக தான் இருக்கும் திமுகக்கு. ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது, ஆட்சி மாற்றம் வரும்லாம் நான் சொல்லலை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு மினிமம் மெஜாரிட்டிக்கு 118, சிம்பிள் மெஜாரிட்டி 118 118 அது திமுக கண்டிப்பாக கிடைக்காது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த லக்ஸுரி அவங்க இழந்துட்டாங்க, இந்த சொகுசை திமுக இழந்து விட்டது. கீழே மோசமாக இருக்குங்க நிலைமை. நல்லா ஏமாத்துறாங்க முதலமைச்சரை, கட்சிக்காரன் ஏமாத்துறான், அதிகாரிகள் ஏமாத்துறான், கட்சிக்காரங்களும் ஏமாத்துறாங்க, ரொம்ப ஏமாத்துறான். கட்சிக்காரன் அவன் பங்கு தொண்டை ஏமாத்தல, தொண்டை ஏமாத்தல, கட்சிக்காரன் தான் ஏமாத்துறான். கட்சிக்காரன்னா யாருன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர், இவங்க எல்லாம் தொண்டர்களுடைய குரல் கேட்கல. ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு அது நல்லா ஏமாத்திட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன அதிகாரிகளுக்கு நாளைக்கு அதிகாரம் ஆட்சி மாறிச்சுன்னா முதல்ல அவன் தான் அந்த பக்கம் போய் நிற்கும். முதல் பூங்கொத்து அங்கே தான் போய் நிற்கும். 12 மணிக்கு எதிர்த்தரப்பு லீட்டிங்கன்னா போலீஸ் வந்து அப்படியே வந்து வீட்டு வாசல் இருக்க போலீஸ் வந்து 4 ஒரு பங்கு 3 ஒரு பங்காகும், 4 பங்கு 3 பங்காகும், 3 பங்கு 2 பங்காகும். 40 பேர் நின்ற இடத்துல 4 பேர் நிற்போம். இது நம்ம 2096 கலைஞருக்கு பார்த்தோம், 2001 ஜெயலலிதாவுக்கு பார்த்தோம், 2006 கலைஞருக்கு பார்த்தோம், 2011 மறுபடியும் ஜெயலலிதாவுக்கு பார்த்தோம், 2014 மறுபடியும் ஆமாம். அந்த கோபாலபுரத்தில் 2011 அந்த மெயின் ரோட்டில் நிற்குது போலீஸு. ரிசல்ட் வர பின்னால் 11 மணிக்கு எல்லாம் போயிட்டான். முன்னால் ஒரே ஒரு 4 போலீஸு, பேக் கேட்டில் ஒரு போலீஸ், இவ்வளோதான். கோபாலபுரத்தில் 8 மணிக்கு சுற்றி 4 அதுவும் கோபாலபுரத்தில் எல்லா சந்திலேருந்தும் கலைஞர் வீட்டுக்கு போகலாம், எல்லா சந்திலையும் போலீஸ் நிற்கும். ஒரு 200 போலீஸ் நிற்பான் எல்லா ஊர்லேயும். அப்படியே சூப்பராக இருந்தது அந்த விஷுவல். இந்த முனையில் அந்த டீ கடை கிட்ட நின்றுட்டு இருக்கோம் நாங்கள். அப்படியே இங்கே அங்கே நிற்காதண்ணா, கொஞ்சம் அப்படி பின்னால் போச்சு, அப்படி முனைக்கு போச்சு, அந்த சந்து முனைக்கு. கரெக்டாக 11 மணி எல்லாம் எஸ்கேப். ஒரே 4 பேர் மட்டும் வாசனை, எல்லாம் போயஸ் கார்டன். 2011 பார்த்த காட்சி இது. நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், அதே சிஎம்முக்கு தெரியும், பாலிட்டிஷியன்ஸுக்கு தெரியும். பட் ஏன்னா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து இப்படி. இது ரொம்ப வினோதமான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விஜயும் ஒன்றும் ஒழுங்காக இல்லைங்க. அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாருன்னா இந்த பிரச்சனை முதல்ல இந்த துர்சம்பவமே நடந்திருக்காது. அவர் அரசியல்வாதியாக இல்லாததோட விளைவு வந்து இன்னைக்கு இந்த நெருக்கடியான கட்டத்தில் அவரும் வந்து மாட்டிக்கிட்டாரு, தமிழ்நாடு வந்து மாட்டிக்கிச்சு. இல்லை, இன்னொரு கேள்வி சார், இது ஒரு துர்சம்பவம், இதெல்லாம் இதை தாண்டி விஜயை இப்போ பாஜக நோக்கி நகர்த்துறாங்களா இல்லை தனிமைப்படுத்தணுன்றது தான் என்னமா இருக்கு? யாரையாவது தனிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவன் பிஜேபி பக்கம் தான் போய் நிற்பான். ரொம்பலாம் கார்னர் பண்ணக்கூடாது. ரொம்ப அவங்கள தனிமைப்படுத்தினா அவர் பிஜேபி பக்கம் போயிட்டா அவருடைய அரசியல் வாழ்க்கையை தாண்டி இவங்களுக்கு அது ஒரு பெரிய மைனஸ் இல்லையா? அவங்க ஒரு அலைன்ஸ்ல சேரும்போது நீங்கள் என்னதான் ஆன்டி பிஜேபி இங்கே தமிழ்நாடு பெரியார் மண்ணு வெங்காய மண்ணுன்னு சொன்னாலும் விஜய் வந்து என்டிஏக்கு போயிட்டாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. சுனாமி மாதிரி வரும் ரிசல்ட். ஆட்சி மாற்றம் உறுதி. மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டணி வெற்றி பெறும், மறந்துடாதீங்க. விஜய் அப்படி ஒரு காலி பண்ணாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அவரு வந்து அந்த எண்ணத்துல இருப்பாரான்றது அவர் தான் முடிவு பண்ண. அவரோட எய்ம் தான் சிஎம் ஆகணுமா இல்ல சார், அது இல்லை நான் கேட்கறது. விஜய பிஜேபி பக்கம் தள்ளி அவரை காலி பண்ணாலே போதுமானதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி நினைக்கிறாங்க. பிஜேபிக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு, இவரோட லெவலும் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு, எனக்கு என்னமோ அப்படி இவங்க நினைக்கிறாங்களான்னு தோணலை. அதுவும் எனக்கு தோணலை. இவங்க பிஜேபி பக்கம் அவரை புஷ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தோணலை. ஒருவேளை இவங்களை அறியாமல் அது நடக்குதான்னு சந்தேகம் வருது. இவங்க பிஜேபி பக்கம் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஷார்ப் பாலிட்டிஷியனுக்கு, அவர் ரொம்ப கூர்த்த மதி கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவர் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக தான் பொலிட்டிக்கலி யோசிப்பார். அவர் வந்து விஜயை ஒரு கார்னர் பண்ணிங்கன்னா அவர் அங்கே போயிடுவாருன்றது அவருக்கு தெரியும். அவர் அதை செய்வார் நான் நம்பலை. எனக்கு அது பட் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் போகும்னா என்ன பண்ணுங்க. ஏன்னா விஜயோட நெருக்கடி என்னன்னா, இனிமேல் ஒரே நேரத்தில் கொள்கை எதிரி அரசியல் இந்த கதையெல்லாம் இனிமேல் ஓடாது. ஒரு எதிரி தான் உனக்கு திமுக, இல்லை அரசியல் விட்டு ஓடிடணும். இனிமேல் அரசியலில் வந்து எனக்கு எதிரி கொள்கை எதிரி இந்த கதையெல்லாம் வேணாம். இல்லை, இப்போவே வந்து அதிமுக கூட்டங்களில் தாவேகா கொடியெல்லாம் பார்க்க முடியுது. அதை இவங்களே உயர்த்தி பண்ணுங்க. அதிமுக அது திமுக அண்ணா திமுக 2 பேரும் அதில் கில்லாடி. அது தாவேகா வந்து ஏற்றணும்னு அவசியம் இல்லை. தாவேகா கூட இவங்களை அது என்ன பெரிய வந்து கம்ப சூத்திரமா? அதை வந்து பெரிய விஷயம் கிடையாது. இல்லை, கொடி காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்காங்க, சொம்ப தூக்கி பிடிக்க வேண்டியதான். இல்ல சார், கொடிகள் நட்டுக்கிறதுல அதிமுக கொடி தாவேகா கொடின்னு வரிசையா அப்படிதான் போய் முடியுங்க. அதான் அவன் தாவேகா பண்ணான்னு சொல்ல முடியாது, இவங்களே பண்ணிப்பானுங்க. இப்ப அவருக்கு வேற வழியே இல்லைங்க. அவருக்கு வந்து இனிமே வந்து ஸ்டாலினையும் எதிர்த்துட்டு மோடியும் எதிர்த்தா 2 தரப்பையும் ஃபேஸ் பண்ண முடியாது. வாக்கு வங்கி அரசியல ஸ்டாலினை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும்னா அவருக்கு பிஜேபி தேவை சப்போர்ட்டுக்கு. இல்ல சமுதாய இயக்கமா மாறிடணும், திராவிடர் கழகம் அப்படி போயிடணும். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. புலிவாலை பிடிச்சாச்சுங்க, இதை முதல்ல புரிஞ்சுக்கும். புலிவாலை பிடிச்சிட்டாரு என்ன அர்த்தம்? புலி உயிரோட இருக்குன்னு ஓடி ஆகும். போய் அந்த விஷச்சூழல் அது
அதனால தானே போக மாட்டேன்றான். பல பேர் போக மாட்டேன்றதுக்கு என்ன காரணம்? அது அது இது வேற. ஒரே குடும்பத்தில் வாரிசு அரசியல் நடக்கக்கூடிய கட்சிகளில் கூட எல்லா வாரிசும் வரல, ஒரு வாரிசு தான் வருது. அது ஒரு மைண்ட் செட். இது ஸ்டாலின் தான் ஜெயிச்சாரு, அழகிரி தோத்துட்டார்ல. தமிழரசு வரவே இல்லை, கனிமொழி தான் வந்தாங்க, செல்வி வரவே இல்லைல்ல. எல்லாரும் வர முடியாது. அது அவர் மூக்க தமிழரசு இருக்காரு, அவருக்கு பையன் பொண்ணு இருக்கு, அவங்க யாரும் வரல. மாறன் பிரதர்ஸில் தயாநிதி மட்டும்தான் வந்தார், கலாநிதியால் வர முடியாது அவரால். அது மைண்டு, அது எல்லாராலையும் முடியாது. அவரு தயாநிதிக்கு ஒரு தங்கச்சியாக ஒருத்தர் இருக்கான், அந்த அம்மா அவங்க டாக்டர் யூஎஸ்ல, அவங்க வரல. எல்லாரும் வரணும்ல, அப்படிலாம் வர முடியாது. மூக்கா முத்து அந்த காலத்தில் 50 வருஷமா இல்லை கலைஞர் ட்ரை பண்ணார், வரல. ஸ்டாலின் மட்டும்தானே வர முடிஞ்சுது. அப்போ அது இட்ஸ் அ மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டே இப்போ விஜய்க்கு இருக்கான்றது தானே கேள்வி. ப்ராப்ளமே அதுதான். மைண்ட் அளவில் நடிக்கிறதா தானே இருக்க பாலிட்டிஷியன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. அது இட்ஸ் அ பெக்யூலர் ஜாப். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் தான் அரசியலுக்கு போவான். தெரியல, விபி சிங்கோட ஃபேமஸ் கோட் இருக்கு. அவர் வந்து விபி சிங் வந்து ஃபெயில்டு ஜேர்னலிஸ்ட். ஒரு பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து அவரை வந்து அன்ஃபிட்னு ரிப்போர்ட்டர் இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் தூக்கி வெளில போட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் ஜெயிச்ச பிறகு சொன்னார்னா ஃபெயில்டு ஜேர்னலிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இதேமாதிரி காப்பா பட்டாபிராமன் ஒரு அதிமுக மந்திரி இருந்தார். 91 அவர் ஜெயிச்சு வந்தப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அசம்பிளி உள்ள போகிறேன், நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசு. என்னோட நயனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப பெரிய ஜேர்னலிஸ்ட். அவங்க 2 பேரும் அசம்பிளி உள்ள பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணமூர்த்தி அவர் ஜேர்னலிஸ்ட்டு பட்டாபிராமன் பற்றி 1952-53 தினத்தந்தி பேப்பரில் 2 பேரும் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, இதுக்குமே லாய்க்கு இல்லை, ரிப்போர்ட்டர் வேலைக்கு நீ லாய்க்கே இல்லைன்னு ஆதித்தனார் வந்து பட்டாபிராமனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. இவரை வந்து நயனா கிருஷ்ணமூர்த்தி பாராட்டி ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணமூர்த்தி டேய் கடைசியில் நான் ரிப்போர்ட்டராக தாண்டா இருக்கேன், நீ மந்திரியாகவே கொரடாவாக இருந்தார். அப்போ சொன்னார் அவர். அது சொன்னால் விபி சிங்கோட ஃபேமஸ் கோட், நீ வாழ்க்கையில் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா ஜேர்னலிஸ்ட் ஆகிடு, அதுலேயும் தோத்துட்டோன்னா கவலைப்படாத, அரசியல்வாதி ஆகிடணும். பட் அந்த மைண்ட் இருக்கணும் உங்களுக்கு வந்து, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது மைண்டு இல்லைன்னா விஜயோட ப்ராப்ளமே ஒரு பாலிட்டிஷியனோட. அவங்க பிரேமலதா ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, விஜயகாந்த் ஒய்ஃப் பிரேமலதா, அந்த அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு 30 நிமிஷம் முன்னால் வந்துடுவார், ரொம்ப குவாலிட்டியாக. கமல் ரஜினி கூட சொன்ன டைம் வரமாட்டாங்களா, வந்து 7 மணினா 6:30 அங்கே இருப்பாராம். அரசியலில் 7 மணி நேரம் பொறுத்து வராங்க. அப்போ அடிப்படையில் எல்லாமே அடி வாங்குதில்ல. அவரோட சினிமாவுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன பாருங்க, இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இட்ஸ் அ மேஜர் டிசாஸ்டர். அவருக்கு ட்ராமா இருக்கும் உண்மையிலே. 50 பேர் செத்துட்டானா யாராக இருந்தாலுமே அது அவங்க டாக்டர் ஷாலினி சொன்னது உண்மை. அது ஒரு அவங்க சொன்ன முறை தான் தப்பு. அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவங்க பேசின விஷயங்கள் தப்பே வழி. அவங்க அது அந்த பாயிண்ட் கரெக்டாக தான் சொன்னாங்க, ட்ராமான்றது. இந்த இஷ்யூக்கு பிறகு அவருடைய பிஹேவியரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குல்ல. 10 நாள் அவர் யாரோடையுமே கன்வர்ஸ் பண்ணலையே. ஒரு வீடியோ ஒன்று விட்டார் 4 நாள் பொறுத்து. இப்போ அது கூட இல்லை. இப்போ இவர் பேசினாருன்னு பேசுகிறாங்க. இந்த ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தாப்பாண்டியன் சொன்னார்ல, பார்த்தீங்களா, பார்த்தவர்களை பார்த்தேன். அம்மா ஜெயலலிதா பார்த்தவங்கள நான் பார்த்தேன். அந்த மாதிரி வந்து விஜய் பேசினாருன்னு பேசினவங்க நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் விளங்காது. இதோட அரசியல்வாதிக்குரிய அடிப்படை பண்புகளை இப்பொழுதாவது விஜய் கற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷனாக வர முடியாது, கஷ்டம். இதான் நமக்கு தோணுது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.